வணக்கமை உறவுகளை. இன்னைக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான மண் வாசனை சீரியல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னால மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, உடனே வீடியோக்குள்ள போயிடலாம். இங்கே ஸ்டார்டிங்லேயே எல்லாருமே நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய ஷிவினுடைய அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, ஷிவுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி. அப்போ உடனே ஷிவுமே வந்துட்டு ஆமாம் பாட்டி நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் எல்லார் முகமே மாறிக்கிட்டு இருக்குமா. அப்போ நம்மளுடைய சாஞ்சி வாய் தான் சும்மா இருக்காதே, அவப்படார்னு சொல்லிடுறா. அண்ணி வரலன்னு சொல்ல மாட்டீங்க யாருமே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்மளுடைய ஆனந்திக்குமே ரொம்ப முகம் கஷ்டமாயிருது. ஐயோ இவ வேற ஆரம்பிச்சிட்டாளேன்ற மாதிரி ஷிவ் பார்த்துட்டு இருக்கான். உடனே நம்ம பாட்டியுமே என்னப்பா சொல்கிற, ஆனந்தியும் கூட வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்ன்றதே ஒரு ஷாக்கான விஷயம் தான். அது கூடயே வந்து ஆனந்தி கூட வரல அப்படின்னு சொன்னோன்னுமே பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனந்தி நீ கண்டிப்பாக ஷிவு கூட நீ போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஷிவுமே வந்துட்டு நான் அவளை கூப்பிட தான் பாட்டி செய்கிறேன், அவள் தான் வரமாட்டான்னு சொன்னோன்னே இவளுமே நான் எப்படி பாட்டி உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போக முடியும்னு சொல்லும்போது, இது என்னடி சும்மா புதுக்கதையாக இருக்குது, நீ வந்துட்டு புருஷன் வீட்டுக்கு தான் போயிட்டல, நீ அவன் கூட தான் போகணும், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து நீ போமா, புருஷன் கூட இருந்து சந்தோஷமாக வாழ்கிறது தான் வாழ்க்கைன்ற மாதிரி அவளையும் ஆறுதல் படுத்திட்டு ராத்திரி ஆயிடுமா. இங்கே நம்மளுடைய சுமித்ரா சொல்லுவா, ப்ளீஸ் அத்தை அவளை போவேனான்னு சொல்லுங்கள், ஆனந்தி தான் போக மாட்டேன்னு சொல்கிறாள், நம்ம எதுக்கு வற்புறுத்தணும்னு சொன்னோன்னே, சுமித்ரா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ எந்த காலத்தில் இருக்க, இந்த காலத்துலலாம் புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா தான் இருக்கணும், அதுதான் நல்லதும் கூட, அப்போனா தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம சுமித்ராவுமே அதான் ஆனந்திக்கு இஷ்டமே இல்லை அப்படின்றோன்னா, ஏய் உனக்கு ஒன்றும் புரியாதுடி போடி அப்படின்ற மாதிரி சொன்னோம். நம்ம சுமித்ராவுமே கோவப்பட்ட இங்கேருந்து போயிடுவா. உடனே எல்லாருமே அந்த இடத்துல இருந்து போனதுக்கப்புறம் நம்மளுடைய பாட்டி ரொம்ப உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே என்னை விட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க, நான் எப்போ இவங்க எல்லாரையும் விட்டுட்டு போக போகிறனோ அது எனக்கே தெரியல கடவுளேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப பேத்தியை வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இதே மாதிரி உங்களுடைய கிராண்ட்மாவையோ இல்லைனா கிராண்ட் சில்ட்ரனையோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க மிஸ் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம ஆனந்தியை தான் காட்டுறாங்க. நம்ம ஆனந்தியுமே மாடியில் நின்று அழுதுட்டு இருப்பா. உடனே நம்ம ஷிவுமே வந்துட்டு, என்ன மேடம் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, என் கூட ஒரு வழியாக வர போகிறீங்கன்னு சொல்லும்போது, என்னங்க சந்தோஷத்தை நான் கண்டேன்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்டி நீ சந்தோஷமாக இல்லையான்னு கேட்கும்போது, அட என்னங்க நீங்கள், நான் வந்துட்டு உங்கள் கூட வர சந்தோஷத்தை விட இங்கே நான் வந்து நம்ம வீட்டு வாசல், அதாவது இந்த வீட்டு வாசல் நின்று நான் பார்த்தேன்னா அங்கே இருக்குது என்னோடய பாட்டி வீடு, இங்கே இருக்குது என்னோடய ஸ்கூலு, இங்கே இருக்குது நான் படித்த மிஸ்ஸோடைய வீடுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு போகிற வீட்டில் நான் எப்படி நின்று எந்த இடத்த பார்த்து நான் பேசுவேன் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே, அப்போ உனக்கு என் கூட வரல சந்தோஷமே இல்லையா ஆனந்தி அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இவளுமே, ஐயோ நீங்கள் அப்பெல்லாம் நினைக்காதீங்க, உங்கள் கூட நான் வர்றதுக்கு நான் கொடுத்தே வச்சுருக்கணும், எந்த பொண்டாட்டிக்கு இப்படிலாம் கிடைக்கும் சொல்லுங்கள், தனியாக போய் புருஷனோட வாழ்ந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்ன, எனக்கு வந்து இந்த ஊரையும் என்னுடைய பாட்டியையும் வீட்டையும் விட்டு வர்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே நிற்கும்போது நான் எனக்கு தோணும் போதெல்லாம் என்னோட பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டு அவனையுமே கெட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். நம்மளுடைய ஷிவ் என்ன சொல்கிறான்னா, அதை ஆனந்தி நீ அழாத, நான் கண்டிப்பாக உன்னைய வந்துட்டு யாரையுமே மிஸ் பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவனுடைய மனசுக்குள்ளேயே பேசிட்டு அவளையுமே கையை பிடிச்சிக்கிறான். இங்கே அதோட நம்மளுடைய ஜக்குவை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஷிவ் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன், நீ அவள் வரமாட்டா, நீ போகணும் அப்படின்னு பாட்டி எல்லாரும் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பான். இவன் உடனே வந்துட்டு, டாக்டரே சாப்பிட வரலையா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாளா. உடனே அவள் வந்தோன்னே கண்ணெல்லாம் தொடச்சிப்பான். டாக்டர் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவன் படாருன்னு, இதை பாரு கங்கா, நீ எல்லாத்துலேயும் என் விஷயத்தில் தலையிட்டு இருக்க, ஒரு அளவுக்கு தான் உனக்கு மரியாதை அப்படின்ற மாதிரி இவன் மேலே சம்மந்தமே இல்லாமல் கோவப்பட்டுட்டு இருக்கான். இவளுக்குமே ஏன் இவன் எப்படி கோவப்படுறானே ஒன்றுமே தெரியல. உடனே என்னாச்சு டாக்டர்ன்னு கேட்கும்போது, ஆமாம் எல்லாரும் எங்களை விட்டுட்டு போகிறாங்க, என்னோட ஆனந்தி என்னை விட்டுட்டு தூரத்தில் போய்கிட்டு இருக்கா, அவன் என் கண்ணு முன்னால் இருக்கான்னா இவ்வளோ நாள் நான் வந்துட்டு தைரியமாக இருந்தேன்னொன்னே இவளுக்கு ஒன்றுமே புரியும் போது, என்னது என்னோட ஆனந்தியா, நீ என்ன பேசுகிற டாக்டரே, அவங்க 1000 தான் இருந்தாலும் அடுத்தவங்களோட பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஜக்குக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் அவன் 1000 தான் இருந்தாலும் அடுத்தவனோட பொண்டாட்டி தான், இருந்தாலும் அவள் என்னைக்கு இருந்தாலும் அவள் என்னுடைய ஆனந்தி அப்படின்னு சொன்னோன்னு கங்காவுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல, இவன் கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, ஜக்கு நீ சொல்கிறது தப்பு ஜக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், உனக்கு ஒன்றும் புரியாது நான் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோவப்பட்டு போயிடுறான். நம்ம கங்காவுமே அவளுக்கு அவளே பேசிக்கிறா, 1000 தான் இருந்தாலும் அது வந்து வேற ஒருத்தவங்களோட பொண்டாட்டி டாக்டரே அப்படின்ற மாதிரி பேசி புரிய வச்சுக்கிறா அவளுக்கே. இங்கே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காலையில் நம்மளுடைய ஜக்கு ரூம்குள்ளே வருவான். அப்போ அங்கே வந்துட்டு நம்மளோட கங்கா இருப்பா. உடனே
டாக்டர் நீ உள்ளே வரனா வா, நான் வேணா வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லுவா. ஏன்னா அவள் வந்து மண்ணுக்கு அங்கேருந்து ஊட்டி விட்டுட்டு இருப்பா சாப்பாடு. உடனே உள்ளே வந்ததுக்கப்புறம் நேற்று நான் பேசினதுக்கு எதுவும் நினச்சிக்காத, நான் ஏதோ ஒரு மூட் ஆஃபில் இருந்தேன் அதனால தான் பேசினேன் அப்படின்னோட நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல, எனக்கு தான் புரிஞ்சிச்சே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுமே வந்துட்டு மண்ணு கூட விளையாடலான்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு விளாண்டுட்டு இருப்பானா. அப்போ உடனே இவ ஒரு வார்த்தை சொல்லுவா, டாக்டரே நான் இப்போ ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னோன்னே என்ன அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்குமே வந்து புரியுது, இவனுக்குமே வந்து புரியுது. அவள் என்ன சொல்கிறான், இருந்தாலும் வந்து வேற ஒருத்தவங்களோட பொண்டாட்டின்னு சொன்னோன்னே எனக்கு புரியுது கங்கா புரியுது, நான் ஏதோ ஒரு ஆவேசத்தில் அப்படி பேசிட்டேன்னு சொல்லி அழுவானா. அப்போ உடனே வந்துட்டு அவன் அழுகுறதை வந்துட்டு மாற்றணும், டாப்பிக்கை மாற்றணும்னு சொல்லிட்டு அவள் வந்து நர்ஸுக்கு வேற படிச்சுட்டு இருப்பான் இவன் கூட தான் சேர்ந்து. அப்போ உடனே வந்துட்டு டாக்டரே இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் வரும், இந்த கொஸ்டினுக்கு எப்படி நல்லா சமாளிக்கிற கங்கான்னு சொல்லி நம்ம ஜக்குவுமே சொல்லுவானா. அப்போ உடனே நீங்கள் தயவுசெய்து அழாதீங்க, நான் ஏதோ ஒரு மடச்சி தேவையில்லாமல் பேசிட்டேனே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நானுமே வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு அவனுமே வேலைக்கு கிளம்புறான். இங்கே அப்படி நம்ம சாஞ்சியை காமிச்சா உச்சி வெயில இவன் என்னன்னா ஜாகிங் போய்கிட்டு இருக்கா, காதில் ஹெட்செட்டோட நல்ல ரோட்டில். அப்போ வந்துட்டு ஒரு லாரிக்காரன் வேற, அந்த லாரிக்காரன் ஹாரன் அடிக்கிறது அவள் காதில் கேட்காம இருக்க அவன் நேராக வந்து மண்ணில் தள்ளி விட்டுறான் நம்ம சாஞ்சியை. அவன் மரத்தில் போய் டொம்முன்னு முட்டிடுறா. உடனே அந்த இடத்துல கரெக்டான நேரத்துக்கு நம்ம ஜக்கு ஓடி வந்து ஐயோ சாஞ்சின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி அவனை வந்து காப்பாற்றி உடனே ட்ரீட்மெண்ட்காக கூட்டிகிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போனோன்னே இவன் என்னமோ தன்னோட வீடு மாதிரியும் எல்லாரும் அவங்க அடிமை மாதிரியும் ஐயோ தயவு செய்து நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், எனக்கு நீங்கள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ண வேணான்னு கத்திக்கிட்டே இருப்பா. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்த ஜக்கு ஒரு இதில் வந்து பிளாஸ்ட் ஆகி எல்லா கடுப்பையும் இவன் முன்னால் வச்சு தெரிச்சு விட்டுடுறான். என்னென்னா உனக்கு என்ன எல்லாரும் வச்சு ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நான் ஒன்றும் உன் அண்ணன் கிடையாது சரியா, உன்னோட அண்ணன் தான் உன்னுடைய பேச்சுக்கெலாம் வந்துட்டு அமைதியாக இருந்துக்கிட்டு இருப்பான், அண்ட் உங்களோட வீட்டில் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. வீட்டில் எல்லாருமே பின்னால் நின்றுப்பாங்க. உடனே வாயை மூடிட்டு இருக்க போறியா என்ன அப்படின்ற மாதிரி சத்தம் போடவும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பின்னால் தாத்தா வந்துட்டு ஜக்கு அப்படின்ற மாதிரி கத்திடுவார். உடனே ஜக்குமே திரும்பி பார்த்துட்டு ஐயோ எல்லாரும் மேலே சத்தம் போட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா தாத்தாவுமே உள்ளே வந்துட்டு ட்விஸ்ட் அடிச்சிடுறாரு. கரெக்டாக கேட்குறப்பா, நீ வீடுன்னு நினச்சிட்டு தான் என்ன திமிரு பேசுகிறா பாரு, நாங்கள் சொல்கிறத கேட்கணுமா இல்லையா, உச்சி வெயில இவளை யாருப்பா ஜாகிங் போக சொன்னான்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே இவளுமே வந்துட்டு ஒன்றுமே பேச முடியாமல் அமைதியாக அந்த இடத்துல நின்றுக்கிறா. உடனே சரி வெளியில் இருங்க, அவளுக்கு நான் வந்து காலில் மட்டும் கெட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே முடிச்சதுக்கப்புறமா அவளுக்கு வந்து ஊசி போடுவாங்களா. அந்த நேரம் பார்த்து ஊசி இது தாங்காமல் அவனை போய் பட்டுன்னு கையை பிடிச்சிருவா. உடனே இவனுமே வந்துட்டு சரி ஓகே ஊசி அப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளையுமே நல்லபடியாக வீட்டுக்குமே அனுப்பிச்சி வச்சிருவா. இவனுமே வீட்டுக்கும் வந்துருவாங்க. அதுக்கு அடுத்த நாளே செக்கப்புக்காக வந்துட்டு என்ன பண்ணுவானா சாஞ்சி அங்கே வந்திருப்பா ஓகேவா ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ உடனே நம்ம ஜக்குமே அடடே கரெக்டாக செக்கப்புக்கு வந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே பின்ன நீங்கள் அந்தாக்கில் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் வச்சு நீ திட்டுவீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கே சாஞ்சி உட்காந்துருக்கா. இங்கே நம்ம மண்ணுவை இந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா ஜக்கு தம்பி கூட்டிகிட்டு போய் எங்கேயோ கீழே விட்டுருவான். அவன் வந்துட்டு அடிபட்டிருக்கும், அவனுக்கு கீழே போட்டுட்டான்னு நினைக்கிறேன். உடனே நம்மளுடைய சின்ன தம்பியோட அப்பாவுமே பெரியப்பா வந்து நல்லா திட்டி விட்டு நீ முதல்ல பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போமான்னு சொன்னோன்னா அவளுமே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருப்பா. இங்கே அப்போ தான் சாஞ்சியும் ஜக்குவும் ஓரமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே கொண்டாவும் காலைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்காக அவன் காலை வாங்கியிருப்பான். அதுக்குள்ளேயே அங்கேருந்து ஓடி வந்துருப்பா கங்கா, டாக்டர் என்னன்னு தெரியல, என் பிள்ளைக்கு என்னமோ ஆகிட்டு உன் தம்பி கொண்டு போய் கீழே விட்டான், ஒரு குழந்தைய கூட உனக்கு ஒழுங்காக பார்த்துக்க தெரியாதா கங்கா அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ நான் ஒன்றுமே பண்ணலை, உங்கள் வீட்டு உங்கள் சின்ன தம்பி இருக்காங்கல்ல அவன் தான் பிள்ளையை தூக்கிட்டு போனானோன்னா ஐயோ பிள்ளைக்கு ரொம்ப ரத்தம்லாம் வருதே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லடா கண்ணு ஒன்றும் இல்லடான்னு சொல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜக்குலாம் சொல்லிட்டு உடனே வந்து அங்கே நர்ஸ் நிற்பாங்க. நர்ஸ்கிட்ட சொல்லிடுவான் சாஞ்சிக்கு நீங்களே பார்த்துக்கோங்க ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னோன்னே அவங்க போய் காலில் வந்து அந்த கெட்ட அவுக்கலான்னு போவாங்களா. உடனே இவ எனக்கு ஒன்று நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு அவளே அந்த காலை உள்ளதை பற்றி அதாவது பிடுங்கி தூர எரிஞ்சிட்டு இவ உடனே வந்து நடந்து போயிடுவா. இதெல்லாம் பார்க்குற ஜக்குக்கு புதுசாக இருக்கும், ஏன் இந்த பொண்ணுக்கு இருக்கு மாதிரி பண்ணுறான்ட்டு. உடனே நம்மளை கங்கு என்ன பண்ணுவானா ஐயோ மேடம் நில்லுங்க மேடம், நீங்கள் என்ன மேடம் உடனே வந்துட்டீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாமே அப்படின்னு சொன்னோன்னா இவ உடனே கேப்பா பாருங்க கேள்வி, ஏய் நடிக்காதடி கரெக்டாக டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டியே, நீ எல்லாரும் சொல்கிற மாதிரி ஊருக்குள்ளே வந்துட்டு இவங்களை தப்பாக வேற பேசிகிட்டு இருப்பாங்க, ஊருக்குள்ளே எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ சரியான மயக்கிற மாயாவிடி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு வேர்டு சொல்லி திட்டிகிட்டு இருப்பா. உடனே நம்ம கங்காக்கும் வந்து இதை பாருங்கள் தேவையில்லாமலாம் என்னை பேசிகிட்டு இருக்காதீங்க சரிங்களா, நாங்கள் எப்படி இருக்கோம் என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா ஏய் உன்னோட நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாதிரி வாய மூடு அப்படின்ற மாதிரி திட்டுன்னு திட்டிடுவா. உடனே திட்டிட்டு அவள் அங்கேருந்து போனதுக்கப்புறமா இவளுமே கண்ணீரோடு திரும்புவாளா. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஜக்கு ஓரமாக நின்றுக்கிட்டு இருப்பான். உடனே வந்துட்டு அப்படி என்ன பேசனே தெரியாது ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணிப்பாங்க. ஆனால் வந்துட்டு அப்படியே அமைதியாக கங்கா வந்துட்டு உள்ளே போயிடுறா. உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஜக்குமே வந்துட்டு பாவம் நம்ம கங்கான்னு சொல்லிட்டு முன்னால் வந்துட்டு இதை பாரு அந்த பொண்ணு எப்போவுமே அப்படி தான் பேசுவா, நீ அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே பரவாயில்ல டாக்டரே அவள் மட்டுமா அப்படி பேசுகிறா, ஊருக்குள்ளே எல்லாரும் தான் பேசுகிறாங்க, சரி ஓகே என்னோடைய நிலைமை அப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அழுதுகிட்டே நீ பல உன் நிலைமை என்ன ஆகிப்போச்சு இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை,
இவங்க முன்னாடிலாம் நீ வந்து நல்லபடியாக படித்து முன்னேறி நல்ல நர்ஸ் ஆகணும் தானே உன் ஆசை, மண்ணுக்காக படித்து நர்ஸ் ஆகிடு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுமே வந்துட்டு அவளை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவளுமே வந்துட்டு அழுதுகிட்டே அந்த கண்ணீரோட சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அங்கேருந்து போய்கிட்டு இருப்பா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாமா? இன்னைக்கு கொஞ்சம் தூரமாகவே நம்ம போயிட்டோம். நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு என்ன நடக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸான நான்சி, மாஜிதா, ஷேக் மீரால், பிரியா அண்ட் கோமதி இவங்க எல்லாருக்குமே பெரிய ஹாய். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். லவ் யூ ஆல்.